ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் மொபைல்ஸ் நம்ம வீடியோ போட்டுருவோம் சேனலில். அதுக்கு சரியான சப்போர்ட் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சரியான ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ப்ரோ எனக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை போட சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் கார்டு இருந்தால் தான் நான் இஎம்ஐ தருவேன்னு சொல்லிட்டு பிரதர் வீடியோ சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ பஜாஜ் கார்டெலாம் வேணாம் ப்ரோ, அதை பற்றி இருக்காது, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா சென்னை ப்ரூஃப் இருந்தால் மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஓகே ப்ரோ நீங்கள் சொல்லிட்டீங்களா, உங்கள் வீஸ் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லிட்டாரு. எனக்கு இது வேறு ஆச்சுருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ மாடல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அவைபிள் இருக்குது, கம்மியான ப்ரைஸ் தந்துட்டு இருக்கு. சம்மருக்கு ஸ்டாக் லியன்ஸ் ஆஃபரும் செம்மையாக போயிட்டு இதெல்லாம் பற்றி வந்து ஃபுல்லாக மெட்டீரியல் ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். யாராச்சும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த ஷாப்புக்குள்ள வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ பிரதர். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன டைம் போட்ட வீடியோ நல்லா போச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கார்டு இருந்தால் தான் வந்து இஎம்ஐ தரும்னு சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் பஜாஜ் கார்டு மோஸ்ட்லி சொன்னால் எனக்கே பஜாஜ் கார்டு இல்லை சரிங்களா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் கார்டு இல்லாமல் எப்படி இஎம்ஐ தருது அது மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலே யூஸ்டு ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் யாருமே இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்பெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பஜாஜ் கார்டு தான் பண்ண முடியுங்கிற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே. அதையும் பிரேக் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட வந்து தாராளமாக இஎம்ஐ கூட எங்கள்கிட்ட வந்து ஃபோன் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம யூஎஸ் மறுபடியும் காட்டிடுவோம். ஸோ நம்ம ஐஃபோன் 13 இது பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐஃபோன் 13 இது வந்து ப்ராடக்ட் ரெட் கலர் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐஃபோன் 13லாம் வந்து வெளியெல்லாம் ஒரு 40,000 பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வித் வாரண்டியே இல்லாம. ஓகே. பட் நம்ம ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா வந்து வித் 1 year வாரண்டியோட. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா மாடலுமே வந்து ஐஃபோன் வந்து பிரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ப்ரோ? இப்போலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 36,000 பட்ஜெட்டுக்கு ஐஃபோன் 13 கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 36க்கு நீங்கள் பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்க. ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, பார்க்க புது ஃபோன் இருக்குது ப்ரோ. இப்போ மாதிரி ஒன்லி ஃபோன் மட்டும் தான் வருமா இல்லை பாக்ஸ் வருமா? இங்கே இருக்க எல்லாம் பாக்ஸோட தான் வச்சிருக்கிறோம். அதோடைய பிராண்ட் பாக்ஸ் தான். ஆக்சுவலி இங்கே பாருங்க, இதோட எப்படி சொல்றது, இதோட பாக்ஸோட ஐஃபோனு வெறும் 36,000 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி பிரைஸ் வந்து போன 40,000 சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 30,000 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்காங்க. ஃபோனு பார்க்க வேற லெவலில் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு ஐஃபோன் நீங்கள் வாங்கணும், ஒரு கேமரா நல்லா இருக்கணும், 13 ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. அடுத்து பாருங்க ஐஃபோன் 12. ஸோ ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா வந்து 128GB இருந்துச்சுன்னா 29 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். 64GB இருந்துச்சுன்னா வந்து 26 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். 26 ரூபா தானா? 26 ரூபாய்க்கு 12 ஐஃபோன் 5G. ஐ மீன் ஐஃபோன் 12 5G வந்துடும். 5G-யா? ஆமா. பர்பிள் கலர்லாம் இப்போதைக்கு ரீசெண்டாக எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ஜி செம்ம ஆமா ஜி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்லாம் வந்து ரொம்ப ரேரான பீஸ். எல்லாருக்கும் நிறைய பேர் சேல்ஸ் ஆகிரும். கிடைக்காத நிறைய பேர் பர்பிள் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ஆக்சுவலி இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து 11. ஸோ 11 பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 11 64GB இருந்துச்சுன்னா 21 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். 120GB இருந்தால் 23 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஐஃபோன் 11லாம். ப்ரோ வெறும் 21? ஆமா ப்ரோ. ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்றேன், செகண்ட் செல் ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு என் பிரதருக்கு ஒரு டைம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வந்து 30,000 அப்படி வந்துச்சு. பார்த்தா 64GB தான். நான் பிரதர் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 21,000 கொடுத்துட்டு 64GB. சூப்பர் ப்ரோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் லேன்ஸ் ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு இப்போ. ஆமாங்க, மெயின் இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். இவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லேன்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் லேன்ஸ்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவங்கள்ட்ட இருக்க ஸ்டாக்லாம் காலி பண்ணணும். அவ்வளோ கஸ்டமருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்கணுமோ இருக்கிற பைசோட கம்மியாக கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபரே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ போவோம். ஸோ ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 14 ப்ரோ, ஐஃபோன் 15 ப்ரோ, எத்தனை ப்ரோ. ஸோ இது நான் அப்படி சொல்றேன். கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. 14 ப்ரோ, ஓகே, 13 ப்ரோ, 12 ப்ரோ, 11 ப்ரோ. மோஸ்ட்லி 11 ப்ரோல ஸ்டார்ட் ஆகுது நம்மட்ட. ஓகே. ஸ்டார்டிங் இப்போ 11 ப்ரோ எவ்வளோ ப்ரோ? ஸோ 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 33,000 பட்ஜெட் கொடுத்துருக்கோம். 33,000. ஆக்சுவலி ஜிபி எத்தனை ஜிபி ப்ரோ? 64GB வரும். 64GB எவ்வளோ? 33,000 பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி 33,000 ரூபா பட்ஜெட். ஆக்சுவலி இது ஒரு மெயின் சொல்லிடுறேன்னா, ஒரு யூடியூபை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் ஒரு மொபைல் வச்சு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. எனக்கு எந்த ஐஃபோன் தேவைன்னா மெயின் சொல்கிறேன் 11 ப்ரோ ரொம்ப பெஸ்ட்டு. பக்காவான ஃபோனு, கேமரா குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ. 12 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 37-38 பட்ஜெட்லேயே ஐஃபோன் 12 ப்ரோ கிடைக்கும் நம்ம. 12 ப்ரோவா? ஆமாம். சூப்பர் ப்ரோ. பார்க்க செம்மையாக இருக்குது. கோல்டன் கலரில். கோல்டு கலர் இவருங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, வேறு லெவல். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ. 13 கலர். ஐ மீன் ஐஃபோன் 13 ப்ரோல கிரீன் கலர். ஓ, அல்பின் கிரீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 55 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 55 ரூபா? ஆமாம். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி இது எத்தனை ஜிபி ப்ரோ? 120GB. இது 120GB எவ்வளோ? வெறும் 55 ரூபா பட்ஜெட் வரும். 55 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோல 256GB. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 73 பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க 14 ப்ரோ 256GB எவ்வளோ தரீங்க? 73 தந்துட்டு இருக்காங்க. செம்மங்க, வேறு லெவலு. ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஐஃபோன் 15 ப்ரோ. ஆக்சுவலாக ஐஃபோன் 15 ப்ரோல 512GB. ஐஃபோன் 15 ப்ரோவா ப்ரோ? இப்போ வந்து தானே ப்ரோ இதெல்லாம் இது வச்சிருக்கீங்களா? ஆமா 512GB. கொஞ்சம் ஜிபி ஜாஸ்தியா உள்ள போன். ஆக்சுவலா இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 1,70,70,000 ரூபா கிட்ட வருது. பட் நம்ம கடையில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 98
கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரோ உண்மையா ப்ரோ? ஆமா. வீடியோக்கெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. இல்ல நீங்க ஃபோன் நம்ம கூட ஆக்சுவலி இங்க பாருங்களேன், ஆக்சுவலி இப்போ நம்ம இடையில லான்ச் ஆன 15 Pro அதுவும் 512ஓட வெறும் எவ்வளோ தரீங்க? 98,000 கொடுக்குறோம். 98,000 தந்துட்டு இருக்காங்க. வேற லெவல் தான். 100% பேட்டரிங்க. பேட்டரி 100% இருக்கு. 100% எங்கேயுமே வராது. ஒரு 2 to 3 month ஓல்டு. இன்னும் கம்பெனியோட ரிமைனிங் வாரண்டி கூட கிளைம் பண்ணிக்கலாம் அதுல நீங்க. அப்படியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா iPhone 15 Plusல பார்த்தீங்கன்னா வந்து 120 GB. ஸோ இதெல்லாம் எந்த வித டென்டோஸ் கிடைச்ச ஃபோன் இருக்காது. லைக் பிராண்ட் நியூ கண்டிஷன் இந்த ஃபோன்லாம் இருக்கும் iPhone 15 Plus. ப்ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா iPhone 15 Plusல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்ப ரேருங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிளாக் கலர் எல்லாம் லைக் பண்ணி வாங்கிட்டாங்க, நிறைய கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் செம்மையாக இருக்குது பார்க்குங்க. ஆக்சுவலி நல்லா ஒரு காம்பேக்டாக ஒரு ஃபோன் எல்லாம் பெருசாக இருக்கணும்னா ப்ளஸ் நல்லாயிருக்கும், பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும், மற்றபடி எல்லாம் சூப்பருங்க இதில். நெக்ஸ்ட் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆக நம்மகிட்ட. iPhone 6s. ஓ 5,000 ரூபாய்க்கு ஐஃபோன். ஓ வெறும் 5,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6 வந்து வெறும் 5,000 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 6s வந்து 7,000 9,000 அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிரதர்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் எவ்வளோ 5,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபோனும் பார்க்க நல்லா தாங்க இருக்கு. அப்புறம் வந்து இந்த iPhone 7. ஸோ iPhone 7 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 7,500 பட்ஜெட்டில் கொடுத்துட்டு வரோம். எவ்வளோ? 7,500 ரூபாய்க்கு. 7,500 ஏங்க இங்கே 7 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் நீங்கள் போய் உண்மையாக சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணிட்டு ஆன்லைனில் வந்து இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா பிரதர் இது ஃப்ரீயாக கொடுத்துறீங்களா? கண்டிப்பாக பிரதர். இங்கே பாருங்க ஆன்லைனோட இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பிரதர் ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. சரிங்களா? ஐஃபோன் செக்ஷன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலி ஆண்ட்ராய்டை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. இது OnePlusல வந்து உள்ள மாடல்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக உள்ள நாடு C3 ஆகட்டும், 11R ஆகட்டும், 10T ஆகட்டும், 10 Pro. ஸோ 10 Proலாம் வந்து செம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 37,000 ரூபாய்க்கு ஒரு கர்வ் மாடல் ஒரு ப்ரோ சீரியஸ் OnePlusல எடுக்கணும்னா நீங்கள் OnePlus 10 Pro சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நல்லா இப்போ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 11R. ஸோ இப்போ 11Rலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 26,000 ரூபா பட்ஜெட்டே கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 26,000? ஆமாம். 11R ஃபோன் இங்க பார்க்க செம்மையா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி இந்த ஃபோனோட கேமரா ஒரு செம்மையா இருக்கும். ஆமா. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையே சூப்பராக இருக்கும். அது கர்வ் டிஸ்பிளே வச்சு வேற லெவலில் இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது OnePlus 9 ஆகட்டும், 9R ஆகட்டும். ஸோ ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் டைம் எடுக்கும். ஸோ நம்மகிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஐ மீன் OnePlus 9 இருக்கு, 9R இருக்கு, 9 Pro இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் எல்லாமே வந்து ஒரு 27, 26 பட்ஜெட்ல ஒரு நீட்டான ஃபோன்ஸ் இது எல்லாமே. ஒரு பக்காவான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஆமா OnePlusல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது Samsung Galaxy S21 FE வந்து ஸ்னாப்டிராகன் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸ்னாப்டிராகன் வெர்ஷன்? ஆமா. ஸோ ஸ்னாப்டிராகன் வந்து ட்ரிபிள் மாடல். பா செம்மையா இருக்குங்க. மோஸ்ட்லி ஆங்கிலம் அவையாவதுல இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறாங்க, பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு செம்மையான ஃபோனு, ஹேங்கிங் ப்ராப்ளமே வராதுங்க இதில். ஒரு 23 பட்ஜெட்ல இந்த ஃபோன் வந்துடும் உங்களுக்கு. வெறும் 23? ஆமாம் இவங்க வெறும் 23. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து Oppo Find N2 Flip. பா ஃப்ளிப்பா ப்ரோ? ஆமாம். இதெல்லாம் ஒரு 42 பட்ஜெட்டே கொடுத்துட்ருக்குறோம். இவருங்க ஃப்ளிப். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 80,000 வருது. பட் நம்ம வந்து ஒரு 42 பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ? 80,000 வருது. ஓகே. நம்ம இப்போ 42,000 பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். இங்க 80,000 ஃபோனை பார்த்தீங்களா 50% ஆஃபர் தந்துட்டு இருக்காங்க இவரு. ஒரு நீட்டான பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா வந்து தாராளமாக இந்த மாதிரியான ஃபோன்ஸ் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரீசெண்டாக உள்ள மாடல்ஸ். Poco X5 Pro ஆகட்டும், Poco X6 Pro இதெல்லாம் கடைசி லான்ச் ஆனது. இதுக்கப்புறம் இன்னும் ஃபோன் லான்ச் ஆகல. ஓ இதுக்கு ஒரு ஃபோனே இல்லையா? இப்போ லான்ச் ஆனது? இப்போ ரீசெண்ட் லான்ச் ஆனது. 12 GB RAM, 512 GB Intel வரும் ஆக்சுவலாக இது. ப்ரோ யார் ப்ரோ நீங்க இப்போ லான்ச் ஆன ஃபோன் எல்லாம் வச்சிருக்கீங்க ப்ரோ? வேற மாதிரி ப்ரோ. பார்த்தீங்கன்னா வந்து Note 13 Pro Plus இது ரீசெண்டா லான்ச் ஆனது. ப்ரோ இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன மாடல்ல ஒன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 38,000 ஃபோன் ஆக்சுவல் காஸ்ட். இது 512 GB வரும். நம்ம இது வந்து வெறும் 28,000 பட்ஜெட். 10 நாள் யூஸ் பண்ண போனா 10,000 கம்பெனி கொடுக்குறோம். இதுவா? ஆமா. ஓ யார் ப்ரோ நீங்க? ஸோ Note 13 Pro Plus ஆகட்டும், Note 13 Pro ஆகட்டும், Note 13 ஆகட்டும். ஸோ எல்லா பிராண்ட் ஐ மீன் எல்லா மாடலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸோ இது பிளாக் ஷார்க்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பியூர் 100% கேமிங் ஃபோன். அப்படிங்களா? பிளாக் ஷார்க். ஓகே செம்ம இருக்கு ப்ரோ. ஸோ இதெல்லாம் பக்கான அந்த ட்ரிகரா சம்திங் நான் விளையாடுறது கிடையாது. ஏய் அந்த ஆக்சுவலி ட்ரிகரா ப்ரோ இது? ஆமாம். இங்கே பாருங்களேன் கொஞ்சம் கிட்டவங்க. ஆக்சுவலி 100 இவர் கேமிங் அப்படின்னு சொல்லணும் நம்பல. இங்கே பாருங்க ட்ரிகர்லாம் இருக்குதுல்ல ப்ரோ. செம்மையா இருக்கு. அதுக்கான ஃபோன் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 26 பட்ஜெட்ல பியூர் கேமிங் ஃபோன். இதெல்லாம் இப்போ புது ஃபோனும் கிடைக்காது, செகண்ட்ஸும் கிடைக்காது. ஓ அந்த மாதிரி மாடல்ஸ் தான். இங்கே பாருங்க வெளியே நீங்கள் வந்து ஆக்சுவலி லைட்லாம் பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வாங்க. லைட்டில் தெரியுது ப்ரோ. இங்கே ஆக்சுவலி இங்கே தெரியுது. இங்கே பாருங்க லைட். ஆக்சுவலி இது மாதிரிலாம் ஃபோன் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட உங்கள் ஷாப்பில் தான் நான் பார்க்குறேன். செம்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போல வந்து ரீசெண்டாக உள்ள ஃபோன்ஸ் இதெல்லாம். ஓப்போ Reno 10 ஆகட்டும், Reno 10 Pro ஆகட்டும், ஓகே, ஓப்போ Reno 80 ஆகட்டும், இதெல்லாம் ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன்ஸ் எல்லாம். ஓ இதெல்லாம்
அடுத்து இது வந்து விவோல. ஸோ ஒரு X70 Pro ஒரு நீட்டான ஒரு கேமிங் ஃபோன் வேணும், இல்ல ஒரு கேமரா கிளாரிட்டிக்கு ஒரு ஒரு தெளிவான விவோ ஃபோன் வேணும், அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் லோ பட்ஜெட் எடுக்கணும், ஒரு பட்ஜெட் ரீதியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோனாக சூஸ் பண்ணலாம். இப்போ ஏங்க உண்மையிலே பாருங்களேன், கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்கு. போர்ட்ரேட்லையும் சரி. இங்கே ஆக்சுவலி வீடியோ மூட போகிறேன், நிறைய பேருக்கு ஆக்சுவலி வீடியோ தான் தேவை. இங்கே பாருங்க பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே ஓகேவா செம்மையாக இருக்குல்ல, இங்கே பார்க்கறது இங்கே பாருங்க வீடியோ குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பார்க்கலாம். ஸோ கூகுள் பிக்சல் 7a இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப லைட் யூஸ் பண்ண ஃபோனாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி இதை பற்றி நான் என் வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்லணும். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து இப்போ ஐஃபோன் வாங்க முடியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோனோட பெஸ்ட்டான கேமரா எதுன்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி நான் கூகுள் பிக்சல் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து கலரிங் கொடுக்குற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதனால் பார்க்க கேமராக்கு வேற லெவலில் இருக்குங்க இது. ஓகே ப்ரோ, ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்கு. ஆக்சுவலி இதுவே நிறைய பேரால வாங்க முடியாது ப்ரோ. எங்களை அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இதோட கம்மி பிரைஸ் மொபைல் இருக்கா ப்ரோ? தாராளமாக இருக்குது. அண்டர் 8Kல ஒரு 8000 ரூபாய்க்கு கீழேயே ஓகே இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வரும். இதே மாதிரியா? ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல பிராண்டு, எல்லாமே கம்பெனி ஐட்டமாக தான் இருக்கும். ரெட்மி ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும், ஓப்போ ஆகட்டும், விவோ ஆகட்டும், ரெட்மி, டெக்னோ, விவோ எல்லா பிராண்டுமே இது வந்து இருக்கும். ஓ, ஆல் இன் பிராண்டு ஐஃபோன் கொண்டு இருக்குதுல. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7000 ரூபா பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் 6s ப்ளஸ் இது நீங்கள் பார்க்கலாம் 64 GB. ப்ரோ ஐயோ செம்ம பெருசாக இருக்கு. ஆக்சுவலி எவ்வளோ சொல்கிறீங்க? 7500 கிட்ட இருக்குது. வெறும் 7500 இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கும். ஐஃபோனு செம்மையாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃபோன் ஐஃபோன்னா இதுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். பட்ஜெட் செக்மெண்ட்டாக ஒரு 4GB RAM 64GB இன்பில்டில் ஒரு 5000 ஃபோன் எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக எங்களோட ஸ்டோருக்கு வரலாம். சூப்பர். ஸோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கும். இங்கே இருக்க எல்லாமே, அதாவது ஒரு 30,000 ப்ராடக்ட் தான் இவங்க வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய 5000 ப்ராடக்டாக இருந்தாலும் நாங்கள் 1 இயர் வாரண்டி எங்கள் சைடில் நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓ, ஆக்சுவலி இந்த இதுக்குமே வந்து 5000 நீங்கள் வாங்கினா கூட 1 இயர் வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏங்க உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் யாரும் வெளியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கினாருன்னா ஒரு லோக்கலாக வெளியே நீங்கள் போகிற ஒரு கடையில், உங்கள் ஏரியா கடையில் எங்கே வாங்கினாலும் 5000 ரூபா ஃபோன் கொடுத்து வாங்கினீங்கன்னா அன்றைக்கி ஒன் டே நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா மதியம் அதுக்கப்புறம் வாங்க மாட்டோம், அதுக்கப்புறம் ஃபோனில் வாங்க மாட்டோம் சொல்லிடுவோம். ஆனால் பிரதர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா கூட 1 இயர் வாண்டி தராங்க. யாராலுமே கொடுக்க முடியாது, உண்மையிலே சொல்கிறேன். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ரோ. அடுத்து நம்ம டேபுக்கு போகலாம். ஓ, ஸோ இப்போ சம்மர் இல்லையா? ஆமாம். ஸோ சம்மரில் வந்து வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான அவங்களுக்குலாம் வந்து ஃபோனை கையில் கொடுக்க முடியாது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக ஒரு டேப் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான மாடல் தான் இது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4000 ரூபாயிலேருந்து டேப் இருக்குது. 4000 ஒரு 4000லேருந்தே வந்துடும். ஆக்சுவலி இது என்ன கம்பெனி? லெனோவோ பிராண்ட் வந்துடும். ஓ, லெனோவோவா? ஆமாம். இவருங்க பார்க்க செம ஒரு காம்பாக்டாக இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம காம்பாக்டாக லெனோவா. இவருங்க எவ்வளோ பேர்? 4000. இதெல்லாம் 4000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் பிராண்டாக எடுக்கணும், கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஓல்டு. இன்னும் கிட்டத்தட்ட 11 மந்த் கம்பெனியோட வாரண்டி, ஐ மீன் சாம்சங் வாரண்டியே வந்துடும். ஓ, சாம்சங் வாரண்டி 11 மந்த் வருது? 11 மந்த் வந்துடும். ஐ மீன் 1 மந்த் ஓல்டுங்கிறேன். 1 மந்த், ஜஸ்ட் 1 மந்த் யூஸ் பண்ணதா? இதெல்லாம் ஒரு 12,000 பட்ஜெட்ல வரும். ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஸ்க்ராட்ச் இருக்கா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இருக்காது, புதுசாக தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், இல்லைங்க ஒரு பார்க்குறேன். ஆமாங்க, ஆக்சுவலி ஸ்க்ராட்ச் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்கு பார்க்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி, நோக்கியா, அடுத்து பார்த்தா ஆப்பிள்ல எல்லா பட்ஜெட்லயுமே, ஐ மீன் எல்லா பிராண்ட்லயுமே நம்மகிட்ட டேப்லெட் இருக்கும். அண்டர் ஒரு 8 to 10K பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டேப் கூட நம்ம வாங்கிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் டேப் இருக்குது. ஓகே, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ. ஆப்பிள் வாட்சஸ். என்ன ப்ரோ சுத்திட்டு இருக்கு? இது ஆப்பிள் வாட்ச். ஒரிஜினல் ப்ரோ? எல்லாமே ஒரிஜினல் தான். 3500 இதெல்லாம் ஒரிஜினல் பிரதர். உண்மையிலே ஒரு 3500 வந்து நம்ம ஆப்பிள் வாட்சஸ் வரும். இல்ல அதுக்கு தான் சத்தியம் கேட்டேன். இப்போ 3000 நீங்க 3000 எப்படி ப்ரோ தரீங்க? ஒன்னு வரும் நம்மட்ட, சீரியஸ் 1 சொல்லுவாங்க. ஓ, சீரியஸ் 1. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மட்ட 3500 வந்து ஸ்டார்டிங் இருக்குது. பார்க்க செம்மையா இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3500 வந்து உங்கள்ட்ட இருக்கா. சீரியஸ் 2லாம் ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட்ல 5000 பட்ஜெட் வரும். சீரியஸ் 3னா ஒரு 5500 பட்ஜெட்ல வரும். சீரியஸ் 6 நம்மட்ட வெறும் 10000 பட்ஜெட் தான். ஓ, அவ்வளவு 10000 ரூபாய்க்கு சீரியஸ் 6 சென்னையில யாராலும் கொடுக்க முடியாது, நம்ம கடையில மட்டும் தான் கொடுக்க ப்ரோ. நீங்க ஒன்னொன்னா சொல்றீங்க, எனக்கு ஆக்சுவலி நான் நீங்க சொல்றத கேட்கறது நல்லா இருக்கு, பட் மனசு நம்ப மாட்டேது. வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ல வந்து நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் மோனோபோலி. ஓ, பிராண்டடான இப்போ நீங்க உதாரணத்துக்கு எங்க போய் யார்ட்ட போய் கேட்டாலும் பாத்தீங்கன்னா வந்து யூஸ்டு மொபைல் எங்க நம்ம கம்மி பிரைஸ்லயோ இல்ல எங்க வாங்கலாம்னு கேட்டாலோ ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்டோர்லாம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஸ்டோர்லாம் இருக்கும். அதுல நம்ம வந்து ஃபெமிலியரான ஸ்டோர். ஸோ நம்மளுடைய பிராண்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட எல்லாமே ஸ்டோர் இருக்குது. ஐ மீன் கோடம்பாக்கம், நொங்கம்பாக்கம், தென் வந்து டி நகர். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுடைய சேனலுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு அசோக் நகரில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் ஆகுது. ஓ, நெக்ஸ்ட் மந்தா? ஆமாம். ஓ, பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அசோக் பிள்ளை இருக்கவங்க வர்றாங்களாம்.
கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஸ்டோர் ஓப்பன் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் மந்த் ஆல்மோஸ்ட் ஒரு 7th நம்மளுடைய ஸ்டோர் அங்க வந்து ஓப்பன் ஆகும். இது எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் ஐ மீன் இப்பதான் ஓகே ஆயிருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். மேபி இப்போ சென்னையிலேயே நமக்கு கொஞ்சம் ஸ்டோர்ஸ் இருக்கனால இதே ஆஃபர்ஸ், இதே மாடல், இதே பிரைஸ், இதே கண்டென்ட் எல்லாமே எல்லா ஸ்டோர்லயும் எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓ இப்போ இங்க கொடுக்குற வாரண்டி எல்லாமே எல்லா ஸ்டோர்லயுமே உண்டு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்க்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்புக்ல ஏர் M2 சிப்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ஒரு 90,000 பட்ஜெட்ல உள்ள ஒரு லேப்டாப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெறும் 57,000 பட்ஜெட் கொடுக்குறோம் ப்ரோ. இல்ல ப்ரோ இதெல்லாம் பொசுக்கலாம் சொல்லிடக்கூடாது. என்ன ப்ரோ M2 மேக்புக் ஏர் M2ல 2022 மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் தான் இது. ஐ மீன் அந்த மாதிரி லேப்டாப் தான் ப்ரோ. உண்மையிலே செம்மையா இருக்கு ப்ரோ. இந்த பிராண்டுங்க அந்த பிராண்டு தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு. பிராண்டை கூட நீங்க கையில அசால்ட்டா வாங்கிக்கலாம். எவ்வளவு ப்ரோ இது? வேற 57 வருது. வெறும் 57 தான். வெளியே பார்த்தீங்கன்னா 90,000. ஆமா 90,000 வெறும் 57 தராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது லெனோவோல வந்து யோகா லேப்டாப்னு ஒரு மாடல். என்ன ப்ரோ இப்படி படுக்க வச்சிட்டீங்க? ஸோ இதோடைய மாடல் தான் ஆக்சுவலா. ஓ ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஓ அந்த யோகா மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டா இருக்கனால அந்த யோகா இந்த மாதிரி லேப்டாப்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட லேப்டாப் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 15,000 வந்து நம்மகிட்ட லேப்டாப் ஸ்டார்டிங் இருக்குது. ஓ ஸ்டார்டிங் வந்து ஒரு 15,000 வந்து இருக்கு. 15,000 வந்து நம்மகிட்ட இருக்குது லேப்டாப். சூப்பர் ப்ரோ. ஸோ நம்மகிட்ட லெனோவோ பிராண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் எப்போ வந்தாலும் எங்கிட்ட எப்பவுமே லேப்டாப்ஸ்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க நினைக்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு மாடலை எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு நார்மலாக டேப் வாங்கணும் அப்படின்னா கூட பிரதர் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எல்லா பட்ஜெட்டுக்குமே வந்து எல்லாருக்கும் மொபைலு, லேப்டாப்பு, டேபு எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே. இது போக இல்லாமல் வந்து இது காட்டாதான் ஃபோன்ஸும் கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச எவ்வளவுக்கு வந்து ரொம்ப காம்பாக்டாக டைமிங்கில் எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டியிருக்கோம். கண்டிப்பாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது போக இங்கேயும் எல்லாமே உள்ள ஃபோன் தான் இருக்குமே தவிர எதுவுமே எம்டி பாக்ஸஸ்லாம் இருக்காது. ஸோ பேக்கில் எல்லாருமே வந்து மேபி இதெல்லாம் பாக்ஸஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இதுவும் ஃபோன் தான். ஸோ இதுக்குள்ளேயும் ஃபோன் தான் இருக்கும். இது iPhone XR. உண்மையாக ஃபோன் இருக்குங்க. ஸோ இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இது இவங்கள்ட்ட கம்மியாக ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே சரி, எந்த டைத்தில் வந்தாலும் சரி, நான் காட்டின மொபைல் மோஸ்ட்லி எல்லாமே இங்கே இருக்கும். மேபி இந்த ஸ்டோரில் இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டோர்லாக்கா நம்ம உடனே அரேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துடலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டினதெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஓகேங்களா? ஒரு 10% கூட வராது. எக்கச்சக்கமாக நிறைய ஸ்டாக் இவங்கள்ட்ட இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட் வீடியோக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு காட்டியிருக்கோம் நாங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஃபுல் ஸ்டாக்குமே வந்து காட்டிட்டோம். இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா பிரதர் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு எங்கே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டி நகர் பிரான்ச்சில் தான் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி டி நகர்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அடுத்தடுத்த பிரான்ச்சில் இதுவும் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அதையும் கான்டாக்ட் பண்ணி பிரதர் வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.